தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு நாளுக்கு நாள் ஆதரவு கூடிக்கொண்டே போகுது. சமீபத்துல கூட மற்ற கட்சியில உள்ள முக்கிய பிரபலங்கள், மூத்த அரசியல்வாதிகள் அப்படின்னு பலருமே தமிழக வெற்றி கழகத்துல இணைந்தாங்க. குறிப்பாக அதிமுகவுடைய செங்கோட்டையன் அவர்கள் இணைந்தது தாவேகா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக மாறி இருக்கு. இவங்க மட்டுமல்ல, இன்னும் பல முக்கிய பிரபலங்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைய இருக்காங்களாம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ள நிலையில தமிழக வெற்றி கழக அடுத்தடுத்த நகர்வுகள் ஆளும் கட்சியுடைய வயித்துல புளிய கரைக்க வைக்குது. சோ அந்த அளவிற்கு பயந்து போயிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்தின் ரிலீஸ் தொடர்ந்து தள்ளி போய் கொண்டே இருக்கு. படம் எலெக்ஷனுக்குள்ள ரிலீஸ் ஆகிடுமா இல்ல எலெக்ஷனுக்கு பின்புதான் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற கேள்வியுமே எழுந்திருக்கு. படம் கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு முன்புதான் ரிலீஸ் ஆக வேண்டும். காரணம், படத்துல அது போன்று நிறைய காட்சிகளுமே வைக்கப்பட்டிருக்கா. ஆகையால இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் அதிரடியாக ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டுமே இருக்காரு. சோ அப்படி இவர் செயல்பட்டு கொண்டிருக்க வேளையில தற்போது தாவேகா கட்சிக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாக இருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கி இருக்காங்களா. எனவே தமிழகத்துல இனி விசில் சின்னம் பிரபலமாகும் அப்படின்னு பலருமே பேசிட்டு இருக்க இந்த வேளையில தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் களமிறங்கியிருக்காரு. களமிறங்கினது மட்டுமல்லாமல் தாவேகா கட்சிக்கு ஆதரவாக பல விஷயங்களை பேசியிருப்பது ரசிகர்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலுமே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.